Hi guys, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா CSS float ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். float அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது வந்து லைட்டாக ஒரு கேலரி செட்டப் மாதிரி பண்ண முடியும். ஓகேவா? கேலரி செட்டப் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு இமேஜ் அதுக்கான டெஃபனிஷன் இந்த மாதிரி நம்ம எப்படி செட் பண்ணுறது நீட்டாக அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ HTML அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிறேன். அகெயின் அதுக்குள்ளே நான் ஒரு பாடி டேக் டைப் பண்ணி இப்போ நான் ஒரு பேராகிராஃப் டேக்குள்ளே நான் ஒரு இமேஜ் டேக் டைப் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜ் டேக்கில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சோர்ஸ் கொடுத்துக்கிறேன். என்கிட்ட இருக்கக்கூடிய அசட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய HTMLோட இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? HTML.intro இமேஜ் வித் வந்து 200, அதே நேரத்தில் ஹைட் வந்து 200 அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு HTMLோட இன்ட்ரோடக்ஷனை ஒரு கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வாட் இஸ் HTML அப்படின்னு கேட்குறேன். ஓகேவா? வாட் இஸ் HTML அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு இந்த இடத்துல சம் கண்டென்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி என்னோட பேராகிராஃப் டேக்குள்ள நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீட்டாக அதை வந்து ஃபார்மேட் கொடுத்துட்டோன்னா நமக்கு நீட்டாக அலைன்மெண்ட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை எப்படி நம்ம ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டியில் ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நான் ஜஸ்ட்டு ஹெட் டேக்குள்ள ஸ்டைலுங்கிற டேகை வாங்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ என்னோட இமேஜ் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃப்ளோட்டோட ரைட் சைடு போயிடணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட் சைடு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கும்போது இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை நான் காப்பி பாத் பண்ணி இப்போ க்ரோமில் போய் போட்டு பாருங்கள். நார்மலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ ஃப்ளோட் ரைட்டுன்னு கொடுக்கும்போது இந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போ அதே இது நம்ம இந்த லைனே கொடுக்கல அப்படின்னா நார்மலாக இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நார்மல் அவுட்புட் எப்படி இருக்கும் ஃப்ளோட்டோட ரைட் சைடு அப்படின்னு நீங்கள் கொடுக்கும்போது மட்டும்தான் உங்களோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி டைரக்ஷன் மாறுது. இப்போ பாருங்கள், பார்க்க நீட்டாக அந்த கண்டென்ட் வந்து இருக்கா. இதே இது ஃப்ளோட்டு ரைட்டு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, லெஃப்ட் ப்ராப்பர்ட்டியும் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் லெஃப்ட் கொடுத்தாலும் பாருங்கள் இருந்ததுக்கும் இப்போ இருக்கவும் நீட்டாக இருக்கா இல்லையா. ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஒரு கோடை டைப் பண்ணுறதுக்கு இதில் தான் நமக்கு யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கிரெடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்பராக போகணும் அப்படின்னா இதில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கணும் அது மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.